எதிர்கால வெளியுறவு அமைச்சருக்கான வலுவான வேட்பாளராக கருதப்படும் மூத்த சீன ராஜதந்திரி லியூ ஜியான்சாவ் வெளிநாட்டு பயணத்திலிருந்து ஜூலை இறுதியில் பெய்ஜிங் திரும்பிய பிறகு விசாரணைக்காக அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் மற்றும் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. 2022 கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச தொடர்பு துறையின் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து லியூ ஒரு முக்கியமான ராஜதந்திர பங்கை கொண்டிருந்தார். அவர் 20க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்ததோடு 160க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை நடத்தியுள்ளார். அதில் அமெரிக்க வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர் ஆண்டனி பிளிங்கனுடன் நடத்திய சந்திப்பும் குறிப்பிடத்தக்கது. 2023 முன்னாள் வெளியுறவு அமைச்சர் கின் காங் வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு ராஜதந்திரி மீது நடத்தப்படும் மிக உயர்ந்த அளவிலான விசாரணை இதுவாகும். இந்த விவகாரம் குறித்து சீன அதிகாரிகள் எந்த அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் அல்லது பதிலையும் அளிக்கவில்லை. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.